மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய TAF IAS அகாடமியில் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் வந்து இன்றைக்கி நான் வந்து உங்கள் முன்னாடி டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஒன்று வந்து உன்னால் முடியும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல். இந்த 2 ஷெடியூலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுசாக ஸ்டடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸை முழுமையாக பாருங்கள். முதல்ல உன்னால் முடியும் தேர்வு நம்ம பார்ப்போம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த யூகேன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்டை மட்டும் கண்டெயின் பண்ணியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டெஸ்ட் நம்ம எடுத்து வந்திருக்கோம். 10 டெஸ்ட்டுமே சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் தான். இதில் வந்து சிலபஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம சில டாபிக்ஸ் பார்க்க போகிறது கிடையாது. ஒரு முழு சப்ஜெக்டை நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு தேர்வாக தான் இருக்க போகுது. ஜிஎஸ்க்கு நான் வந்து ரிவிஷன் பண்ணணும், ஜிஎஸ்ல மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் இந்த உன்னால் முடியும் தேர்வில் வந்து கலந்துக்கோங்க. இந்த தேர்வானது குரூப் 1 குரூப் 2 ஜிஎஸ் அப்படிங்கிறதுல நல்ல ஸ்கோர் எடுக்கணுங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. யூகேன் அப்படிங்கிற தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 14ஆம் தேதி நம்மளுடைய TAF IAS அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 14ஆம் தேதியிலேருந்து தேர்வு வந்து நடைபெற போகுது. கடந்த யூகேன் டெஸ்ட் முழுக்க ஆஃப்லைனில் மட்டும் தான் நடக்க போகுது, ஆன்லைனில் கிடையாது. அப்போ நேரடியாக மாணவர்கள் கிளைக்கு வந்து அந்த 200 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டில் தான் நடக்க போகுது. இன்னொரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இந்த யூகேனுடைய முதல் தேர்வு பாருங்க, அழகு 3ல இந்தியன் ஹிஸ்டரி அண்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இந்தியன் ஹிஸ்டரி மட்டும் தான் நீங்க வந்து டெஸ்ட் எழுத போறீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அழகு 6ல ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ல வெறும் நீங்க வந்து ஹிஸ்டரி பார்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தேர்வு எழுத போறீங்க. ஹிஸ்டரி பார்ட் மட்டும் தான் தேர்வு எழுத போறீங்க. சரிங்களா? ஹிஸ்டரி பார்ட் தேர்வு எழுத போறீங்க. அதோட பாருங்க, தேர்வு 2 இந்திய ஆட்சியல் மற்றும் கணிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுசா நீங்க வந்து 200 மதிப்பெண்களுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் எழுத போறீங்க. 3 மணி நேரம் 300 மதிப்பெண். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, தேர்வு 3 19ஆம் தேதி 7ஆம் மாசம் தான் தொடங்குது. இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதோட சேர்த்து ரீசனிங் முழு சிலபஸ் நீங்க எழுத போறீங்க 200 கொஸ்டினுக்கு. அடுத்த தேர்வு வந்து பாருங்க 8ஆம் மாசம் 2ஆம் தேதி தான் நடக்குது. இந்திய தேசிய இயக்கம் அழகு 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம், இதுல கூடுதலா பாத்தீங்கன்னா இந்தியன் ஜியோகிராஃபி நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க. அடிஷனலா கரண்ட் அஃபேர்ஸும் உள்ள வருது, ஸ்கீம்ஸும் உள்ள வருது. அப்ப மத்திய மாநில அரசுகளுடைய ஸ்கீம்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தின டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். டிசம்பர் மாதத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுல கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும். அடுத்து தேர்வு 5 16 8ஆம் மாசம் நடக்குது. பொது அறிவியல், அதோட சேர்த்து தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பார்ட், அதுல வந்து ஹிஸ்டரி பார்ட் மட்டும் நீங்க எழுதுனீங்க யூனிட் 6ல. இதுல தமிழ் பார்ட் வந்து எழுதுவீங்க. சங்ககால இலக்கியங்கள், அகழ்வாராய்ச்சி, அதை பத்தின முழு டேட்டாஸ் வந்து நீங்க படிச்சுட்டு வந்து இதுல வந்து நீங்க தேர்வு எழுதணும். இதோட வந்து இதுலயும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ஸ்கீம்ஸ் ஏப்ரல் 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் தேர்வு நீங்க எழுத போறீங்க. சரிங்களா? இந்த 5 தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் 30ஆம் தேதி 8ஆம் மாசம் உங்களுக்கு குரூப் 1க்கான ஒரு முழு மாதிரி தேர்வும் இதுல வந்து இடம்பெறும். ஓப்பன் டு ஆல் தான் இது ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் குரூப் 1 பேட்டர்ன்ல இருக்கும். குரூப் 1க்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அப்ப பாருங்க, குரூப் 1 எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே சப்ஜெக்டை ஃபுல்லா முடிச்சு ஒரு ரிவிஷனும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த தேர்வு டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்க குரூப் 1 எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த டெஸ்ட் கண்டினியூ ஆகும். 9ஆம் மாசம் 13ஆம் தேதி தேர்வு 1ம் தேர்வு 2ம், அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டும் செகண்ட் டெஸ்ட்டும் சேர்த்து ஒரு ஃபுல் ரிவிஷன். இந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 300 வினாக்கள் 4 மணி நேரம் டெஸ்ட். பாருங்க, 300 வினாக்கள். அப்ப இந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய 300 கொஸ்டின்ஸை நீங்க வந்து ஃபுல் பேக்கேஜா நீங்க படிச்சா போதும், ரிவைஸ் பண்ணா போதும், ரிவிஷன் விட்டா போதும். ஒரு சூப்பரான ஒரு சோர்சஸ் உங்களுக்கு கிடைக்குது இந்த சப்ஜெக்ட்ல இருந்து 300 கொஸ்டின். அடுத்து பாருங்க, தேர்வு 8 27ஆம் தேதி 9ஆம் மாசம். இதுலயும் பாத்தீங்கன்னா தேர்வு 3 மற்றும் தேர்வு 4க்கான ரிவிஷன் 300 வினாக்களுக்கு. அடுத்த தேர்வு 10ஆம் மாசம் 4ஆம் தேதி தேர்வு 5 அதோடைய ஃபுல் ரிவிஷன். அப்ப ஏற்கனவே சப்ஜெக்ட் வைஸ் நம்ம படிச்சு மார்க் எடுக்க பிராக்டிஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் குரூப் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் குரூப் 2க்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா தயாராகிட்டு இருப்போம். அந்த சமயத்துல இந்த 3 தேர்வுகள் மூலியமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஜிஎஸ்ல ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நாங்க ஏற்படுத்தி தரோம். சரிங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு 18ஆம் தேதி 10ஆம் மாசம் ஒரு முழு மாதிரி தேர்வு குரூப் 2க்காக, குரூப் 2A இந்த டெஸ்ட் நடக்கும். ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் குரூப் 2 பேட்டர்ன்ல. சரிங்களா? குரூப் 2A பேட்டர்ன்ல இந்த டெஸ்ட் நடக்கும். அப்ப பாருங்க, 25ஆம் தேதி அக்டோபர் மாசம் உங்களுக்கு குரூப் 2 நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜிஎஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸாவும் நீங்க முழுசா கவர் பண்றீங்க. நீங்க அது இல்லாம வந்து ரிவிஷனும் ஒரு வாட்டி கொடுத்துறீங்க. 2 ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதுறீங்க. ஒரு தரமான டெஸ்ட் பேட்ச் ஜிஎஸ்ல மார்க் ஹையா ஸ்கோர் பண்றதுக்கும்
ஜிஎஸ்ல எந்தவித தப்பும் வராமல் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஒரு தரமான டெஸ்ட் பேட்ச் தான் இந்த டெஸ்ட் பேட்ச். இது ஒரு முக்கிய விதிமுறை என்ன அப்படின்னா, அட்டவணையில் குறிப்பிட்ட முழு மாதிரி தேர்வுகள் நேரத்தை பொறுத்து ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைனில் நடைபெறும். ஆஃப்லைன் தான் இந்த தேர்வு. ஆன்லைனில் என்னன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவோம், நீங்கள் அதை வீட்டில் இருந்தே படிச்சுக்கணும். புரியுதுங்களா? பிரான்ச்சுக்கு வந்து எழுதக்கூடிய தேர்வுகள் பிரான்ச்சில் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் ஒரு சில தேர்வுகள் வந்து நடக்க முடியாத சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அதை நாங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிச்சிருவோம், அதை பிடிஎஃபாக கொடுத்துருவோம். சரிங்களா? முழு மாதிரி தேர்வு தொடர்பான அனைத்து முடிவுகளும் நிர்வாகத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? உன்னால் முடியுமுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வெறும் 1400 தான் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா 1200 rupees தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் நம்ம வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம். மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ள அட்மிஷன் போடும் நபர்களுக்கு இந்த ஃபீஸ்ல இருந்து 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். 1400ல 200 போய் 1200 தான் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு. 1200ல 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் கழிச்சு 1000 ரூபாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஒரு 10 டெஸ்ட் 1000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு வேல்யூபிளாக வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அப்போ இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக பைலிங்குவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ ஒரு ஆஃப்லைனில் இவ்வளோ சூப்பரான ஒரு தரமான ஒரு டெஸ்ட் பேட்ச் யூகேனுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். மாணவர்கள் கட்டாயம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ வந்து டாப்பர் டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் பார்க்க போகிறோம். இந்த டாப்பர் டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 தேர்வுகள் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது முழுக்க குரூப் 1க்காக ரெடி பண்ணப்பட்ட ஒரு பேட்ச். குரூப் 1க்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இறுதி கட்டமாக ஒரு ரிவிஷன் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ண ஒரு ஷெடியூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பர்ஸ் டெஸ்ட் பேட்ச். கிட்டத்தட்ட 10 தேர்வுகள் இருக்குது. 10மே முழு மாதிரி தேர்வுகள் தான். கடைசி கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மதிப்பெண்களுக்கு டிஎன்பிசியில் எப்படி வந்து கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டாக என்ன பேட்டர்னில் கொடுக்குறாங்களோ அதே பேட்டர்னில் உங்களுக்கு வந்து முழு மாதிரி தேர்வை பயிற்சி பெறுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான டெஸ்ட் பேட்சாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சை வரக்கூடிய ஜூன் 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த தேர்வு நடக்கும். 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணால் முதல் முழு மாதிரி தேர்வு 200 கொஸ்டின் 3 மணி நேரம். சரிங்களா? 2வது முழு மாதிரி தேர்வு வந்து பாருங்க 28ஆம் தேதி தான். அப்போ கிட்டத்தட்ட நடுவில் உங்களுக்கு வந்து இடையில 3 வாரம் உங்களுக்கு கேப் இருக்கு. நல்லபடியாக அந்த 2வது ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக படிக்கலாம். சரியா? அடுத்து 3வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 26ஆம் தேதி. அடுத்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி. அப்புறம் ஆகஸ்ட் 19, ஆகஸ்ட் 23. ஒரு மாதத்துக்கு ஒரு 3 தேர்வுகள் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே சண்டே தான். இந்த டெஸ்ட் வெட்னஸ்டேல நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். டெஸ்ட் 6 வெட்னஸ்டேல வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வரும். இந்த தேர்வுக்கான கொஸ்டின் பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸில் சென்ட் பண்ணிடுவோம். மற்றது எல்லாமே நீங்கள் ஆஃப்லைனில் வந்து எழுதிட்டு வரணும். சரிங்களா? ஆன்லைனுமே இதில் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு இருக்குது. ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் போத்துமே அவைலபிளாக இருக்குது. பட் ஆஃப்லைனில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வெட்னஸ்டே நடக்கக்கூடிய தேர்வு மட்டும் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். நீங்கள் ஆஃப்லைனில் வந்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த 9ஆம் தேதி சண்டே வந்தீங்கன்னா அடுத்த சண்டே பிரான்ச்சுக்கு வந்தால் போதும். இது உங்களுக்கு பிடிஎஃபாக வீட்டில் பயிற்சி பெறுவதற்கு தரப்படும். அடுத்து பாருங்க, டெஸ்ட் 8மே வெட்னஸ்டே தான் பண்ணியிருக்கோம். 26ஆம் தேதி ஆகஸ்ட் 26. இதுவுமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். இதில் பாருங்க, கடைசி ஃபுல் மாடல் டெஸ்ட் நீங்கள் நேரில் வந்து எங்கே எழுதுவீங்க அப்படின்னா பிரான்ச்சில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி எழுதுவீங்க. அப்போ இந்த டாப்பர் டெஸ்ட் எழுதக்கூடிய மாணவர்களும் உன்னால் முடியும் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் கடைசியாக அந்த ஓவரால் ஃபுல் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சில் ஓப்பன் டு ஆல் வந்து எல்லாருமே எழுதலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பர் டெஸ்ட் பேட்சில் சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டுமே செப்டம்பர் 2ஆம் தேதி, அதாவது 6ஆம் தேதி எக்ஸாம். சரிங்களா? 6ஆம் தேதி எக்ஸாமு. செப்டம்பர் 2ஆம் தேதி உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக இந்த கொஸ்டின் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருவோம். அப்போ 10 தேர்வு 2000 கொஸ்டின் கடைசியாக குரூப் 1க்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கான தேர்வு. குரூப் 1க்கு மட்டும் படிச்சுட்டு குரூப் 1க்கு நான் ரிவிஷன் பண்ணணும், கடைசி கட்டமாக ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களை வந்து இணைச்சிக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஆஃப்லைனில் சேர்றீங்க அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 700 ரூபாய், ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 600 ரூபாய். சரிங்களா? நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஆன்லைனில் அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்னா 600, ஓல்டு ஸ்டூடெண்ட்னா 500 ரூபாய். இப்போ உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ அந்த டெஸ்ட், அந்த மோட் ஆஃப் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இணைச்சிக்கோங்க. கடைசியாக ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எழுதி குரூப் 1ல் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களை இணைச்சிக்கிறது. இந்த 2 தேர்வில் நீங்கள் ஏதாவது ஒரு தேர்வில் வந்து உங்களை இணைச்சிக்கோங்க. இந்த 2 தேர்வுமே என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபுல் மாடல் பயிற்சி பெறுவதற்கு, ஃபுல் மாடல் டெஸ்ட் பயிற்சி பெறுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் டெஸ்ட்டும்,
சப்ஜெக்ட் வைஸாக பயிற்சி பெற்று நான் வந்து ஒன்று ஒன்றா நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் உன்னால் முடியும் தேர்வில் உங்களை வந்து இணைச்சிக்கோங்க. உன்னால் முடியும் தேர்வு குரூப் 2 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து கொண்டு போக போகிறோம். டாப்பர்ஸ் டெஸ்ட் பிரத்யோகமாக வெறும் குரூப் 1க்கு மட்டுமே நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு டெஸ்ட்டில் சேர்ந்துட்டு இன்னொரு டெஸ்ட்டுக்கு மாற்றுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை வந்து இங்கே கிடையாது. அப்போது எந்த தேர்வோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த தேர்வில் முன்கூட்டியே நீங்கள் வந்து யோசித்து உங்களை வந்து இணைச்சிக்கோங்க. கடைசி கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 1க்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் கொடுக்கறதுக்கும் சப்ஜெக்ட் வைஸாக நம்ம படிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளை இந்த டெஸ்ட் பேட்ச் ஏற்படுத்தி தருது. இதை பற்றின அப்டேட்ஸை நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கட்டாயம் மாணவர்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஷெடியூலை எடுத்து ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக வந்து பார்த்தீங்கன்னா டேஃப் எப்பவுமே இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களை இணைச்சிக்கோங்க. மேலும் தகவல்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய 80 கிளைகளோட எண்கள் இருக்கும். அதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நியரஸ்ட் கிளைகளுக்கு போயிட்டு உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நல்லபடியாக படிங்க. உங்களுடைய வெற்றி யாராலையும் தடுக்க முடியாது. ஒன்னால முடியலன்னா யாராலையும் முடியாது அப்படிங்கிற வைராகியத்தோட படிக்க ஆரம்பிங்க. உங்கள் அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு டேஃப் எப்போதும் உங்களோட இருக்கும். நன்றி.